கருப்பு டைரக்டர் ஆர்ஜே பாலாஜி இயக்கத்துல நம்ம சூர்யா அவர்கள் நடிச்சு இப்போதைக்கு தியேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்க ஒரு கமர்ஷியல் திரைப்படம். சூர்யா ரசிகர்களுக்கு இந்த படம் ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டா அமையும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா சூர்யா ரசிகர்களுக்கு லாஸ்டா எந்த படமும் பெருசா தியேட்டர்ல என்ஜாய் பண்ற மாதிரி வெற்றி பெற போற மாதிரி எதுவுமே கிடைக்கல. சூர்யா ரசிகர்களுக்கும் சரி, சூர்யாவுக்கும் சரி, தொடர்ந்து எல்லா படமும் ஃபிளாப்பா தான் போய்கிட்டு இருக்கேன். நல்லா இருந்த 2 படத்தையும் அமேசான் பிரைம்ல குடுத்துட்டாப்ல. சோ இந்த படம் கண்டிப்பா நம்ம சூர்யா அவர்களுக்கு தியேட்டர்ல மிகப்பெரிய கம்பேக்கா அமையக்கூடிய ஒரு படமா இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. சோ கண்டிப்பா இந்த படம் நல்லா இருக்குமா அப்படின்றது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு மே 14 இந்த படம் இப்போ தியேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பா நம்ம சூர்யா அவர்களுக்கு வெற்றி பெறணும் அப்படின்ற மாதிரி நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். ஸோ இந்த படத்துடைய ட்ரைலர் நாளை மறுநாள் வெளிவரப்போகுது. அதுக்கான அஃபிஷியல் அப்டேட் இன்னைக்கு நாளைக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மோஸ்ட்லி 8ஆம் தேதி தான் வரும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அது மட்டும் இல்லாம ரீசெண்டா இந்த படத்துடைய போஸ்டர்ல எங்கேயுமே இந்த படம் எப்ப ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற டேட் அவங்க மென்ஷன் பண்ணவே இல்லை. அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்க இப்ப டேட் போடக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னும் இந்த படத்துக்கு சர்டிஃபிகேட் கிடைக்கல. ஐ மீன் சென்சார் சான்றிதழ் கொடுக்கல. ஸோ அது கொடுக்காம டேட் போடக்கூடாது அப்படின்ற அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நாங்க டேட் போடல. சர்டிஃபிகேட் வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா நாங்க டேட்டோட உங்களுக்கு போஸ்டர் கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்ப படத்துக்கு சென்சார் வாங்கிட்டாங்க, யூபிஐ வாங்கியிருக்காங்க. இந்த படம் மே 14 வருது. அதையுமே இப்போ அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ பிளான் பண்ணபடி எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இன்னும் ஒரு 8 நாள்ல இந்த கருப்பு திரைப்படம் உங்களுக்காக தியேட்டர்ல வரப்போகுது. ஸோ கண்டிப்பா சூரிய ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டா அமைய போற ஒரு படமா இருக்கும். ஸோ இந்த படம் இல்லைன்னா கூட இன்னும் 2 மாசத்துல இன்னொரு படம் வரப்போகுது. ஸோ அந்த படமும் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி தான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா லக்கி பாஸ்கர் டைரக்டருடைய இயக்கத்துல வெளிவரக்கூடிய ஒரு திரைப்படம். கண்டிப்பா அந்த படமும் நல்லா இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ட்ரைலருக்கான அனௌன்ஸ்மெண்ட் இன்னைக்கு நாளைக்கு வரப்போகுது. 8ஆம் தேதி ட்ரைலர் வரப்போகுது. மே 14 படம் வருது. படத்துக்கு யூபிஐ வாங்கியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு.